அலையின் சீற்றத்தினால் படகு கவிழ்ந்தது. 6 மீனவர்கள் உயிர் தப்பினார்கள். நெய்மணம் கமழும் மிளகாய், கூடப்பாக்கம் விஞ்ஞானியின் கண்டுபிடிப்பு. முதல்வர் ரங்கசாமி அறிமுகம். காமன்வெல்த் மாநாட்டை புறக்கணிக்க புதுச்சேரி சட்டசபையிலும் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். சபாநாயகருக்கு அதிமுக கடிதம். குருவையாறு கிராம மக்கள் சாலை மறியல். குடியிருப்பு பகுதியில் சாராயக்கடை அமைக்க எதிர்ப்பு. இனி விரிவான செய்திகள். கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்ததில் 6 புதுச்சேரி மீனவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். கடல் சீற்றம் காரணமாக கரையை தாண்டி 20 மீட்டர் தூரத்திற்கு கடல் நீர் வந்து செல்வதால் மீனவர்கள் பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். இதனையடுத்து 3வது நாளாக மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. 3 நாட்களாக மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் மரக்கான பகுதியில் மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இதற்கிடையே சின்ன காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த அறிவழகன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் மீனவர்கள் வேலுப்பிள்ளை, நாகராஜ் உள்ளிட்ட 6 பேர் மரக்காணம் அருகே தந்திராயன்குப்பம் கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது அலைகளின் சீற்றம் அதிகமானதால் காற்றும் திசை மாறி அடித்துள்ளது. இதன் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்த படகு அலையில் சிக்கி கவிழ்ந்தது. தொடர்ந்து காற்று வேகமாக வீசியதால் ஆழ்கடலில் கவிழ்ந்த விசைப்படகு மரக்காணம் அருகே கீழ்பேட்டை குப்பம் அருகே கரை ஒதுங்கியது. விசைப்படகில் இருந்த 6 மீனவர்களும் நீந்தி கரையேறி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார்கள். புதுச்சேரியில் நெய்மணம் கமழும் மிளகாயை கூடப்பாக்கம் விஞ்ஞானி கண்டுபிடித்துள்ளார். இதனை முதலமைச்சர் ரங்கசாமி அறிமுகப்படுத்தினார். புதுச்சேரிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் வேளாண் விஞ்ஞானி வெங்கடபதி விவசாயி. இவர் பயோடெக்னாலஜி முறையில் புதிய ரக சவுக்கை, கனகாம்பரம், மலை வேம்பு மற்றும் கரும்பு ஆகியவற்றை ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடித்து அறிமுகப்படுத்தியுள்ளார். இதற்காக மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருதினையும் பெற்றிருக்கிறார். தற்போது நெய்மணம் கமழும் மிளகாயை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்துள்ளார் வெங்கடபதி. இதனை சட்டசபை வளாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிமுகப்படுத்தி விவசாயி வெங்கடபதியை பாராட்டினார். இந்த புதிய ரக மிளகாயை சமையலில் பயன்படுத்தினால் நெய்மணம் கமழும் என்று விவசாயி வெங்கடபதி தெரிவிக்கிறார். நெய்மணம் கமழும் மிளகாய்களின் சிறப்பு இயல்புகளை நடைமுறையில் உள்ள மிளகாய் இனங்களிலும் புகுத்த ஆராய்ச்சி செய்து வருவதாகவும், நெய்மணம் கமழும் மிளகாய் விதைகளை கல்பாக்கம் அட்டாமிக் அணு ஆராய்ச்சி நிலையத்தில் விதைகளின் மேல் காமா கதிர்வீச்சு செய்ய அனுமதி பெற்றுள்ளதாகவும், இப்படி செய்வதன் மூலம் நிறம் மாற்றம், இலை மாற்றம் ஏற்படும். மஞ்சள், பச்சை, வெள்ளை, நீலம், சிவப்பு, ஊதா ஆகிய வண்ணங்களில் மிளகாய் உருவாக்க முடியும் என்றும் விவசாயி வெங்கடபதி தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் மாநாட்டை புறக்கணிக்க புதுச்சேரி சட்டசபையிலும் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று சபாநாயகருக்கு அதிமுக கடிதம் அளித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், இலங்கையில் நடைபெறவுள்ள காமன்வெல்த் மாநாட்டை தமிழர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்திய அரசு புறக்கணிக்க வேண்டும் என்றும், தமிழர்கள் வாழும் புதுச்சேரியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் அரசு காமன்வெல்த் மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் என்று இந்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் இயற்ற சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்ட வேண்டும். அதற்கான கோரிக்கை கடிதத்தை சட்டப்பேரவைத் தலைவர் சபாபதியிடம் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி அருகே குடியிருப்பு பகுதியில் சாராயக்கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வில்லியனூர் அடுத்த உருவையாறு மங்கலம் சாலையில் சாராயக்கடை ஒன்று உள்ளது. குடியிருப்பு பகுதி அருகே உள்ள இக்கடைக்கு வருபவர்கள் அவ்வழியாக செல்லும் பெண்களை கேலி செய்வதாகவும், இதனால் பாதுகாப்பற்ற சூழல் காணப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் இருந்தன. இந்நிலையில் சாராயக்கடை உரிமையாளர்களுக்கும் கடை அமைந்துள்ள நிலத்தின் உரிமையாளருக்கும் தகராறு ஏற்பட்டதால் சாராயக்கடையை குடியிருப்பிற்கு மத்தியில் கொண்டுவர அதற்கான வேலைகளை மேற்கொண்டார்கள். இதை அறிந்த உருவையாறு பகுதி பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒன்று திரண்டு வில்லியனூர் பாகூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டார்கள். தகவல் அறிந்து வந்த போலீசார் பொதுமக்களிடம் சாராயக்கடையை அப்பகுதியில் அகற்றுவதாக உறுதியளித்ததன் பேரில் மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. இம்மறியலால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது.